guys, welcome to a brand new video. இன்னைக்கு நம்ம வந்து எள்ளு உருண்டை தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எள்ளு, உங்களுக்கு தேவையான எள்ளு எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை, அப்புறம் வந்து ஏலக்காய், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 2 ஏலக்காய் எடுக்கிறோம். அப்புறம் வந்து என்எஸ்கே நெய் எடுத்திருக்கேன். இது வந்து 2 ஸ்பூன்ஸ் தேவைப்படும் இதுக்கு. இப்போ எள்ளு உருண்டை செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இப்போ வந்து முதல்ல என்ன செய்யணும்னா, நம்ம எள்ளு வச்சிருக்கிறத அப்படியே வறுத்தரணும். வறுத்துனோடனே பொரிஞ்சிடும். அதை வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குறது யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வந்து எள்ளை போட்டுடலாம் உள்ள பேனுக்குள்ளே. இப்போ எள்ளை போட்டாச்சு. இப்போ வந்து எள்ளை வந்து வறுத்தரலாம். எள்ளு வந்து வறுத்த உடனே பொரிய ஆரம்பிக்கும். பொரியிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் எள்ளை. இப்போ இன்னும் பொரியலை. இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. உங்களை பார்த்தாலே தெரியும், நல்லா பிடிச்சிக்குதுல. உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து எள்ளு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடிச்சிருவோம். இப்போ வந்து ஜாரில் அடிச்சிடலாம். அடிச்சிடலாம் கைஸ். லைட்டாக கீழே விழுகுது. இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். இது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நீங்கள் ஸ்கூலுக்கு விட்டு உங்கள் பிள்ளைங்க வர்றாங்க, ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொன்னாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு தரப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சுற்றின பிறகு காமிக்கிறேன். ரைஸ் நம்ம சுத்த வேணாம், நம்ம மேஜிக் பண்ணிடலாம். என்னமா இப்போ வந்து எல்லாம் சுற்றியாச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்க நாட்டு சக்கரை ஏலக்காவையும் சேர்த்து போட்டு சுற்றிடலாம். இதே ஜார் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு சுற்றிடுவோம். இப்போ வந்து அதை இது இப்போ சுற்றியாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் நெய்யில். ஸ்டவ்வை முதல்ல பற்ற வச்சுக்கலாம். 2 ஸ்பூனு இதை உரிக்கிறணும் நெய்யை. போது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக எடுக்கல ஸ்பூனு, அதனால தான் போட்டேன். அது கொண்டு கிண்டிடலாம். இப்போ இதை வந்து சூட்டோட உருட்டணும். குட்டியாக உருட்டுறேன், எனக்கு வலி கையெல்லாம் இதாகுது. இவங்கள சூட்டோட உருட்டிட்டேன். இதுதான் நம்ம உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். இது வந்து உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க. நம்ம வீடியோ இப்போ எல்லா உருண்டையும் உருட்டி வச்சாச்சு. இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. நம்ம வீடியோவை யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோவில். பாய் கைஸ்.